ஹே கைஸ், அப்போ வந்து மணாலிக்கு கிளம்பியாச்சு. ஸோ 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். நான் வரலன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் இவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கொஞ்ச நாள்லாம் இருக்கும். மணாலி இது இருக்கும் ஒரு 10 டேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். மேபி அதுக்கு முன்னாடி வந்துடுவேன். ஆனால் ஃபுல்லாகவே 3 நாள் வந்து ட்ரெயினில் தான். 3 நாள் ட்ரெயினுமே வந்து ஒரே vlogலேயே பிடிச்சிடுறேன். வந்துட்டா நான் vlog எடுக்கிறதுக்கா ஃபன் பண்ணுறோம். எல்லாருமே இருக்காங்க. ஸோ காமிக்கிறேன் எல்லாமே. இதான் இவன் உண்டு நம்ம வாண்டர்கிட்ட. இது ஆகாஷ் மோகன் எங்கள் கூட லடாக் வந்த பையன், அவங்களுக்கு தெரியும், ரோட் பிரேக்கர். அதுக்கப்புறம் ஆபி. வெல்கம் பேக் டு தி சேனல். கிஷோர் B2 ஓஷான் பெரிய ரைடரு. உம்லிங்களா பாஸ் எல்லாம் முடிச்சிருக்காரு இவரு. ட்ரெயின் வந்துருச்சு. 7:20 தான் ட்ரெயின். நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். திடீர்னு பிளான் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் வந்து டப்புன்னு பண்ண வேண்டியது. அதனால தான் vlog எல்லாம் ஒழுங்காக பிளான்லாம் பண்ணல. எங்கே போகிறோன்னே இது வரைக்கும் மணாலி போய் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னே நாங்கள் வந்து பிளான் பண்ணல இது வரைக்கும். ஸோ பார்ப்போம். ட்ரெயின் வந்து இப்போ ரீச் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 3 டேஸ் ஆகும். 3 டேஸ் 2 டேஸ். ஆமாம், 2 டேஸ் ஆகும். அப்போ இங்கேருந்து 7:20க்கு ட்ரெயின் ஆகிற கோயிலேருந்து பைக்கில் போகலை. அது நான் வந்து ரீசன் அப்புறமா சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் நாளான்னைக்கு நைட்டு வந்து அங்கே போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் மணாலி போகிறோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கத்தி இல்லாத காரணத்தினால வல்லவனுக்கு டோலோ 650 ஆயுதம். அட் லாஸ்ட் குலுக்கு தேவையான அளவுக்கு குலுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு குலுக்கணும். இது பாத்தீங்கன்னா சாதா ஆனா பவர் என்னது. ஓகே கைஸ், கரெக்டாக இப்போ வந்து சென்னை வந்துட்டோம். சென்னையிலேருந்து வண்டி கிளம்பிச்சு. நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன், லேட்டாக எழுந்திட்டேன். எங்கள் ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. கரெக்டாக வந்து இப்போது விஜயவாடா பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து ட்ரெயின் வந்து நாக்பூர், ஆக்ரா வழி டெல்லி போவோம். ஸோ டெல்லியிலேருந்து பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். அங்கே நம்ம மணாலியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ட்ரிப்பி ஃப்ளைல் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணுற இடத்துல அவங்களே வந்து டிக்கெட் புக் பண்ணி தராங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே புக் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டு உப்பு சோடா பஞ்சி வெள்ளம். ஸோ இது இப்போ எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம பாடி வந்து ஹீட்டாக இருக்கும் ட்ரெயின்லலாம் போகும்போது. அப்போ இது வந்து கொஞ்சம் பாடியை வந்து கூல் பண்ணும். ஏன்னா நமக்கு குளிக்க முடியாது ட்ரெயினில் இருக்கும்போது. ஸோ அதனால் ஆகாஷ் மோகன் ஸ்பெஷலாக பண்ணி தந்தது. ஓகே கட் கரையாமல் இருக்குடா. அது எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ பை கைஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டு. ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னு தெரியல. இது வரைக்கும் 110 அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 126 130 எல்லாம் போயிருக்காங்க. ஏன்னா வந்து லைட்டாக லேட் ஆகிடும். அதனால நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு கேட்குதுன்னு தெரில. அந்த அளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. சன்செட்டை மட்டும் பாருங்க. சப்பாத்திக்கு பதிலாக ரைஸ் வாங்கிடுவோம். நம்ம இந்த சப்பாத்தி சாப்பிட முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி கூட உள்ளது. உள்ள வந்து தால் ஃப்ரை இருக்கு. இங்கே இருக்கு இது தெரியாது, அதனால சீன் கிடையாது. இது வந்து 10 ரூபா தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 30 ரூபாய்க்கு விற்றாங்க இந்த சாந்தை. ஸோ பி கேர்ஃபுல் ட்ராவல் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வேற லெவலில் ஒரு ரெட் சில்லி நம்ம கேட்டு வாங்கணும். தெரில எப்படி இருக்குன்னு. நம்ம என்ன ஃபுட் சேனல் வச்சிருக்கோம் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபுட்டு. ரைஸு, கிரேவி. இது ஒன்று 3 பேர் சாப்பிட்றோம். பாருங்க, அதை வந்துட்டு 2 பேர் சாப்பிட்டுக்கிறானுங்க. ஸோ கைஸ், டே 3 காலமாக வந்து சரியான குளிர். நாங்கள் கரெக்டாக மகாராஷ்டிரா அந்த சைடு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் ரைடு போகும்போது இருந்த அதே குளிர்.
எல்லாருமே ஒரு ஆள் சொன்னாங்க வந்து மகாராஷ்டிரா வந்து தாண்டும் போது இந்த ட்ரெயின்லேருந்து ஒரு சரியான குளிர். நைட்லாம் நான் தூங்கிட்டேன், ஆனால் மை சன்லாம் தூங்கலை. மை சன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள ரெண்டு காலையை விட்டுட்டு இன்னொன்றுக்குள்ள கையை விட்டுட்டு படுத்து இருந்தாலும் எனக்குள்ள எல்லாருமே இதே வேலை தான் படுத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து இது மாதிரி பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது, ஆனால் நாங்கள் பெட்ஷீட் எடுத்து வரல. நம்ம தலைவர் லுங்கியோட படுத்துருக்காரு, -5 டிகிரி. அதுக்கப்புறம் காலில் அந்த கூடியை போட்டிருக்கேன். நான் வந்து ஷூவை போட்டே படுத்துட்டேன். நேற்றைக்கு நான் அப்படி தான் படுத்திருந்தேன், இல்லைன்னா காலில் ரொம்ப குளிரும். அதனால் இப்போ யாராவது வரீங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த டைமில் வரும்போது கண்டிப்பாக வந்து பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நான் வந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். ஏன்னா வந்து அவசரமாக வந்ததுனால எதுவுமே எடுக்கலை. அதுதான் விஷயம். அப்போது ஏதாவது வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கையில் எடுக்குது. ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஆக்ரா வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 1 ஹவரில் ட்ரெயின் போய் ரீச் ஆகிடும். இப்போ வந்து சின்ன பிரச்சனை இருக்குது, என்னென்னா பஸ்ஸு வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம் 8 மணிக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ஒரு 1 ஹவர் லேட்டாக போயிடுச்சு. எங்களால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது, மணாலிக்கு போகிற பஸ்ஸை. ஸோ ட்ரெயின் எப்படி போகுது அதை பொறுத்து தான் இருக்குது. ஓடி போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெல்லியில் நிறைய நேரம் இருக்க முடியாது, எந்த விலாகுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ரஷ்ஷில் ஓடிட்டே இருக்கணும். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு, ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஓகே, நான் வந்து சொன்ன மாதிரி ட்ரெயின் வந்து ½ அன் ஹவர் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ பறக்க ஓட போனோம். இங்கே வந்துட்டு இப்போ இன்னைக்கு கேபை புக் பண்ணோம். கேபை புக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கூர் தான் இருக்குது ட்ரெயினுக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும் கேப்லேயே. ஸோ ஐயோ எல்லாம் நடக்குது. ட்ரெயின் ஹிந்தி வேறு தெரியாது, அவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறோன்னு தெரியாது. ஸோ இப்போ பஸ்ஸு லேட் ஆகிடுச்சுன்னா எப்படி பஸ்காரன்ட்ட பேசணும்னு கூட தெரியாது. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஹைல போய் 3 ऑटो करना पड़ेगा भैया, 2 पैसेंजर अलाउंगा इधर खाली। ऑटो में 2 पेड़ जाना माम, एक टैक्सी में 500 टोटल बोल दिया आपको, गलत थोड़ा बोला है। जगह पे छोड़ेगा जहाँ आपका बस है, मनाली वाला बस है क्या, जगह पे छोड़ेगा 500 टोटल। வெளி போய் பாத்துக்கலாம். ஸோ கடைசியாக எப்படியோ ஃபஸ்ட்டு வந்து 800 ருபீஸ் சொன்னால் 5 பேருக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசி 500 ரூபா தான், அதுக்கு மேலே காசு தரவே மாட்டோம், 8 மணிக்குள்ளாடி கொண்டு போகணும் அப்படின்ட்டோம். இல்லை 2 பேர் நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் வந்து ஓகே சரி 500 போதும் அப்படின்ட்டாங்க. பார்க்கிங் இஸ் எவ்ரிதிங். ஸோ ஓகே, இதுதான் வண்டி. அப்படியே டெல்லியில் போவோம். எனக்கு வேறு பைக் ஓட்டுறதுக்கு வந்து ஆசையாக இருக்குது. டெல்லியில் சீனாக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு வந்து. டெல்லியில் டிராஃபிக் இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் சில்லாக இருக்கும். இவன்கிட்ட சொன்னும் போது திட்டலாங்க. ஓகே கைஸ், அப்போது வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் வந்து பஸ்ஸு. இதில் வந்து ஏறி போயிட வேண்டியதுதான். நாளைக்கு காலமே மணாலியில் சந்திக்கிறோம். ஓகே பாய், ஃபன் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், பஸ் வருது இடத்துல நிப்பாட்டினா சரியான குளிர். மணாலியில் வேறு வந்து இதாகிடுச்சு, ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து இது பார்த்துட்டு இருந்தோம், வெதர் பார்த்துட்டு இருந்தோம் பஸ்ஸில் ஏறிட்டு. சரியான ஃபாக். எங்கேயோ பஞ்சாயத்து சைடில் வண்டி நிப்பாட்டிருக்கான். எதுவுமே தொட முடியல, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு டீயே 25 ரூபா, படுக்கேவலமாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஐயோ, நாங்கள் வர டெல்லியில் லேட்டாக வந்து சாப்பிடவே இல்லை. எங்கேயா அந்த இடத்து நிப்பாட்டோம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஓகே ஃபைன், முடிஞ்சது. சுபம் நம்ம பைஸ் தான். ஓகே, மணாலியில் சந்திப்போம். பை பை கைஸ். நாங்கள் வந்து மணாலி வந்தாச்சு. மணாலி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் பஸ் வந்துச்சு. டைம் வந்து கரெக்டாக ஒரு 11:30 ஆச்சுது. இந்த டைம் தான் வந்து ரீச் ஆகுன்றது. கரெக்டாக வந்து ரீச் ஆகிடும். ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. நேற்று நைட்டு ஸ்னோஃபால் இருந்துன்னு நேற்று சொல்லியிருந்தேன். நான் இப்போ காமிக்கிறோம் ஸ்னோ. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து இப்போ மால் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே போகணும். ஏதாவது சொல்லி இருந்து சாப்பிட்ணும். ஏதாவது பானிபூரி கடை இருந்தால் பானிபூரி சாப்பிட்ணும். இங்கே பானிபூரி வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற பானிபூரி மாதிரி கிடையாது.
அல்டிமேட்டாக இருக்கும். ஒரிஜினல் பானிபூரி கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம் பானிபூரியே கிடையாது. என்ன சொல்லி கிஷோர்? இங்கே வந்து பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா அதான் அது ஒரு வைப். தட் மேண்டட்டரி பானிபூரி எப்படி இருக்கு? अच्छा बहुत अच्छा ரெண்டு अच्छा ரெண்டு அப்போ. ஓகே, ப்ரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரெட் ஆம்லேட் வந்து 50 ரூபா, நூடுல்ஸ் வந்து 40 ரூபா. அவங்க எல்லாம் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நானும் மை சன்னும் மட்டும் இது ப்ரெட் ஆம்லேட்டு. ஏன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டு வாழ்க்கை அழுத்து போச்சு உண்மையாகவே. அதனால் சீனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் இதில் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய பக்கத்தில் ட்ரிப்பி ஃப்ளைன் இதாக இருக்குது. இதுதான். ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வச்சுட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும். நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க பைக் எங்கே வைக்கணும்னு. இது வந்து நடந்து போகணும். நீ கொஞ்சம் மேலே எத்தனை மினிட்ல நடக்கணும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் மேலே இல்லை. மேலே ட்ரக் பண்ணது எவ்வளோ கிலோமீட்டர்? அதான் 1 கிலோமீட்டர் கிட்ட. 1 கிலோமீட்டர் இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். மால் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே நடந்து வரணும். இதுதான் வந்து ட்ரிப்பி ஃப்ளை போகிற ரூட்டு. இதில் அப்படியே 1 கிலோமீட்டர் மேலே ஏறி போனோம். வந்து சேர்ந்துட்டோம். ட்ரிப்பி ஃப்ளை இப்படி தான் இருக்கும். ட்ரிப்பி ஃப்ளை கல்கிலாம் இதாக இருக்காங்க. இது கல்கி, சைக்கோ, ரேடா காணும். ஸ்னோலாம் இருக்குது.